துணிச்சலாகவும் நம்பிக்கையோடும் செயல்படக்கூடியவர்கள் தாங்க துலாம் ராசி. எப்பயுமே துணிச்சலாக இருப்பாங்க, நம்பிக்கையாக. தன்னால் எல்லாமே முடியும், எல்லாத்தையும் கடந்துருவோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்போம், சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி. எப்பொழுதும் ஒரு சாமிக்கு முன்னோ சாமி பக்தியாக இருக்கணும், அந்த பக்தியிலேயே நிறைய பேர் மூழ்கியே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை அவங்களுக்கு தடுக்கிறதே அதுதான். இல்லைன்னா அவங்களாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சாதாரண பிரச்சனைலாம் கிடையாது, பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பாங்க. அப்போல்லாம் எது அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தின் மீது பெரிய நாட்டம் உடையவர்கள், எப்பொழுதும் ஆன்மீக சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அனைத்து வித செயல்களையும் கரெக்டாக பார்ப்பாங்க. எதுக்காகவும் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சரியான நேர்மையான சிந்தனைகளோடு செயல்படுவதால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு இவங்க இன்னமும் நிமிர்ந்து நிற்கிறாங்க, தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இப்போ எப்படி கிரக மாற்றங்கள் ஏற்படுது, இதற்கு மேல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தை இவங்க அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய காரிய தடைகள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க, நான் இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணுவாங்க, கடைசியில் அதை செய்ய முடியாமல் தவிச்சு போயிருப்பாங்க. முழுமையாக எந்த செயலையும் செய்ய முடியாமல் நிலை குலைந்து போயிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். தொட்டது துலங்கும். ஏதாவது விடுபட்ட காரியங்களாம் மறுபடியும் நான் முயற்சி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சிறப்பாக வெற்றி அடைஞ்சு சூப்பராக வரக்கூடிய காலகட்டம் இது. நல்ல ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு சூரியன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதே போல் இவங்க வெளிநாடு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க, போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவி இடையே, தம்பதியர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சிரும். திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும், திடீர்னு தனியாக நின்று இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஏது சிக்கல்னு யாருக்குமே புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு பயம்லாம் இருந்திருக்கும், இவங்களுக்குள்ள பிரிவு இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதே போல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம புறக்கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஈகோலேயே நிறைய சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே புரிதல் ஏற்படும். அதுவும் துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஈகோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது குடும்பம் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்துட்டேன்றது நீங்கள் ஒன்றும் கவலைலாம் படாதீங்க. ஒரு குடும்பம் உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடித்து கவலையே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பிரியறதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நம்ம முறையாக அமைச்சிக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு அதாவது தம்பதியர் இடையே ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படுது. இந்த மனமாற்றத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாம் கிடைக்கும். சரியான யோகம் உண்டாகுது. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கல்வி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உறுதியாக இருக்குது. பிடித்தமான விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு இது நாள் வரைக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான காலகட்டத்தை இப்போ குரு பகவானும் கொடுக்குறார். நல்ல லாபம், தொழில் லாபம் இருக்குது. அதே போல் புதுசாக தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக தொடங்கலாம். உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கிறார். திருமண யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெளிவான சிந்தனையோடு கல்வி அறிவு வளருது. மேற்கல்வி படிக்கிறவங்க தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எந்த படிப்பு படித்தா என்ன பண்ணலாங்கிறத இப்போ கரெக்டாக யோசிப்பீங்க. ஃப்யூச்சர் என்னன்றதை இப்போ யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. அசுர வளர்ச்சி தாங்க இது, சாதாரண வளர்ச்சி கிடையாது. இது நாள் வரைக்கும் பட்ட பாடுக்கு இது ஓரளவுக்கு அசுர வளர்ச்சி.
ஆன்மீகத்தின் மேலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். மருத்துவ சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஆவலாக இருப்பீங்க. மருத்துவ படிப்பு படிக்க ஆர்வமாக இருப்பீங்க. அதே போல் நிறைய கல்வியாளர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் டீச்சர் ட்ரைனிங் பண்ண போகிறேன், ப்ரொஃபஸர் ஆக போகிறேன் அப்படின்றவங்களாம் இப்போ அதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அரசாங்க தேர்வு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க. பெண்களுக்கெல்லாம் யோகம் தரக்கூடிய அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இவ்வளோ நாளாக டென்ஷனாக கோபமாக ஏதோ விரக்தியாலாம் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு அழகு ஏற்படும், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். விரக்தியிலேருந்துலாம் வெளியே வந்துடுவீங்க. அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போட்டுக்கும் பொழுது ஒரு விரக்தி இருந்ததாக இருக்கும். இப்போ பாருங்கள், தன்னால் அதற்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். புரிதல் ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க. கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைக்குள்ளே ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள் இதையெல்லாம் வர வைக்க பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்பினால் ஒழிய வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சில விஷயங்களை உங்கள் கையால் சரியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரி பண்ணிடலாம். நீங்கள் வந்து அதே மாதிரி மற்றவங்க யாராவது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க, அது இதுன்ட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறது, அதை பற்றி யோசிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதனால தான் மெயினாக வர்றதே. ஏன்னா உங்களோட சந்தோஷம் கெடுக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்பொழுதும் இவங்களை ஒரு தேஜஸில் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு பொறாமை ஏற்படும் போல தான் இருக்கும். அதே மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு. இதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியாமலே நிறைய பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வராங்கன்னு தெரியாது, ஏன் பொறாமப்படுறாங்கன்னு தெரியாது, நம்மளோட வேலையெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க, இந்த மாதிரி குழப்பிக்குவீங்க. காரணமே ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தேஜஸை கொடுத்துட்டே இருப்பார். பொருளாதார ரீதியாக பெரும்பாலானவர்கள் நல்லாவே இருப்பீங்க. துலாம் ராசியில் பெரும்பாலானோர் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வந்து உரிய ஒன்று தான். அவங்களாம் பொருளாதார வழியில் எந்தவித சிக்கலும் பெரும்பாலானோருக்கு இருக்காது. வேறு சிக்கல்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை போல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது உங்கள் வீட்டு குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்திலேயே இருக்கலாம், வெளி உறவுகள் விஷயம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு தவறுதலாக சொல்லி அது பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. உறுப்பினர்களால், குடும்ப உறுப்பினர்களாலும் உறவுகளாலும் கணவன் மனைவியிடையே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தவங்க நம்பி தாங்க வாழ்ந்தாகணும். அதுதான் வாழ்க்கை. அந்த புரிதலோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திர பகவான் இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத மன சங்கடங்களும் மன கசப்புகளையும் ஏற்படுத்தி விடுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் தான் பார்த்துக்கணும். செவ்வாயால் உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் நல்லது இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதியை குறைக்கிறாருங்க. செவ்வாயும் உங்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போய் ஆகணும். சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். மெயினாக பெண்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நரம்பு சத்துக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அதை தான் செய்வார். முதல்ல பெண்களை தான் ரொம்ப அட்டாக் பண்ணுறதெல்லாம். அவங்க ஏற்கனவே பலகீனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இவரும் கொஞ்சம் சேரும் பொழுது நிறைய பலகீனமான பிரச்சனைகள் மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் தோன்றும் பொழுது அவங்களால சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் சின்னதாக ஏதாவது ரத்தம் குறையிற மாதிரி இருக்குது, ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு டாக்டரை போய் பாருங்கள். ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரையோ சாப்பிட்டா சரியாக போயிடும். அதை வச்சுக்கிட்டே நம்ம பயணம் பண்ணும்பொழுது தான் காலம் முழுக்க அது கஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்குது. அதே போல் நல்ல யோகமும் கொடுக்குறாரு. உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும், இடம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, புதுசாக வீடை வந்து வாங்கிறதுக்கு இதை மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது செவ்வாயால். இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் சின்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போகிறது, இது ரெண்டை மட்டும் பார்த்துக்கணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வண்டி எடுங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு வண்டி எடுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. இதனால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இன்னும் நல்லா வளரணும், நான் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகர் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிறப்பாக இருக்குதுங்க. முருகரை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் நீங்கள் தொட்ட காரியங்களால் அத்தனையும் நடக்கும். இப்போ வீடு கட்ட போகிறேன், இல்லை இருக்கிற வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னா முதல்ல முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துங்க. முருகரை வழிபாடு செய்து விட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அர்ச்சனை கூட பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேரில் தப்பே கிடையாது.
செஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிங்க, வேலை மடமடன்னு முடியும். அதை விட்டுட்டு நீங்களாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு லோல் பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு இப்போ சோர்ஸ் இருக்குது, வழிவகையை செஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம். இது நாள் வரைக்கும் வியாபாரத்தில் குழப்பம் இருந்திருக்கலாம், பிழை இருந்திருக்கலாம், கூட்டு தொழிலாக இருந்தால் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கலாம். இப்போ தனியாக பிரியிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். உங்களுக்கான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். ஏன்னா புதன் பகவானால் அந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலை இவ்வளோ நாள் ஏற்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் கூட பயணம் பண்ண ரெடி ஆகிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். ஏன்னா சின்னதாக ஒரு கோவப்பட்டோ இல்லை சின்னதாக ஒரு சொல்லோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. பெரிய விஷயமாக்கி உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கோ இல்லை உங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக எடுத்துகிட்டு போங்க. முடிந்த வரைக்கும் யாரையும் நம்பி எந்த ரகசியங்களையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க முடிஞ்சா. இல்லை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அங்கே வெளியே வரக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சமாளித்து போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா பிரச்சனைகள் தாங்க அதிகமாகும். ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுடுவார். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிறது, அதோட கண்டினியூட்டி இன்னும் வந்துருச்சுன்னா பிரச்சனையாகும். முடிந்த வரைக்கும் அதை செய்யுங்க. ஆனால் நல்லா இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம் சேர்க்கை, புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவதற்கான காலகட்டத்தை புதன் பகவான் கொடுக்குறார். தெளிவான சிந்தனைகள்லாம் கொடுக்குறார். யோசிக்க சொல்கிறார். இந்த அமைப்பு நல்லா தான் இருக்குது, தப்பு கிடையாது. என்ன ஒன்று, செய்யும் செயலை வெளியே யார்கிட்டையும் ஒரு கோபமாக கூட ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கூட வேலை செய்கிறவங்க தானே நினச்சிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு எதிரியாகிடுவாங்க. சில விஷயங்களை மனதோடு வைத்து கொண்டால் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க. இது நாள் வரைக்கும் எதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களா, அதெல்லாம் இப்போ செய்யலாம். செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். திடீர் பணவரவு, திடீர் யோகம், திடீர் செல்வ செழிப்பு, திடீர்னு இடம் வாங்குவீங்க, திடீர்னு வீடு கட்டுவீங்க, திடீர் திருமணம் பண்ணுவீங்க, திடீர்னு கோச்சிக்குவீங்க, திடீர்னு சண்டைக்கு போவீங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி டக்குன்னு கொடுக்குற அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராரு. அதை நீங்கள் சரியாக நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குது, ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் வருதுன்ற மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, சரியாக போயிடும். ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்குது. இதனால் பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்கு செலவு அழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீண் விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வராங்களா, வந்தாங்களா, போகிறீங்களான்னு அனுப்பி விட்டுருங்க. தேவையில்லாமல் அவர்களோடு சேர்ந்து ஏதாவது செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் சரியாக நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. திருமண யோகம்லாம் உண்டாகுதுங்க. மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு காரணமாக சில பிரச்சனைகள் மனைவி வீட்டு வழியாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட இப்போ கொஞ்சம் சுமூகமாகும். ஏன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே பேசிக்கும் பொழுது அவங்க 3வது ஆட்கள் தான். அவங்களாம் சொல்லப்போனால் மனைவியோடைய உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் 3வது ஆட்கள் தான். இருந்தாலும் அவங்க வீட்டு பொண்ணுன்ற முறைக்கு உங்ககிட்ட ஏதாவது சின்ன விஷயத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்மூகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிர பகவான் அதை கொடுக்குறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பல யோகமான சூழ்நிலை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தொட்டது துளங்கும், எது செய்தாலும் ஜெயிக்கும். குழந்தைகள் வழியாக உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணோட வெளியே வரலாம். இல்லை புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே போல் குடும்பத்துக்குள்ளே ஒரு வருமானம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. படிப்பெல்லாம் இப்போ தான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவீங்க. பிள்ளைங்கிட்டே உங்களை ரொம்ப இப்போ தான் ஈடுபாடாக இருக்க செய்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும். எதை செய்யலாம், குழந்தைங்களுக்கு எந்த நல்லது செஞ்சு வைக்கலான்ற எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு மேலோங்கி நிற்கிறதுக்கு சனி பகவான் உதவியாக இருக்கிறாருங்க. என்ன ஒன்று, பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்கள் சொல்கிறது சரியான விஷயங்களாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு காயப்படுத்தாமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சில சமயங்களில் உங்களையும் மீறி சில தவறுகளை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டக்குன்னு கோவம் வந்துடும்.
அது தப்புன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கோவம் வரும். இருந்தாலும் அது தவறாகவே இருந்தாலும் நீங்கள் சொல்லும் விதத்தில் சொன்னால் அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் மாற்றிக்கலாம். கோவப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வேறு ஆளாக போயிடுவீங்க, கசப்பு ஏற்பட்டுடும். முடிந்த வரைக்கும் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை குடும்ப உறவினர்களுக்குள்ள, குடும்ப உறுப்பினருக்குள்ள இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது கணவன், மனைவி, குழந்தைகள், தாய் தகப்பன் அந்த மாதிரியான ஆட்களுடன் நம்ம உறவு இனிப்பான உறவாகவே காலம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். நிறைய விட்டு கொடுத்து தான் இருப்பீங்க, குடும்பத்துக்காக பாடுபட்டவங்க தான் நீங்கள். இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்கள் வெளிவருவதற்கு சனி பகவான் துணையாக இருக்கார். டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ இருக்கிறீங்க. பலமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார். தொழில் வளர்ச்சி ஏற்படும், தேக ஆரோக்கியம் ஏற்படுது, குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு. அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே தான், ஆயுள் தீர்க்கம் இருக்குது. உடம்பு குழந்தைங்களுக்கு இப்போ உடம்பு நல்லா இல்லாமல் இருந்த குழந்தைங்க கூட இப்போ தெளிவாக இருப்பாங்க. ஒரு மாதிரியான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கறது. இது நல்ல மாற்றம் தாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பொருளாதார மேம்பாடாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் எப்படா இதை முடிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அது தன்னால் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார். குழப்பமான சூழ்நிலையை கூட தெளிய வைக்கிறார். மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்குறார், தெம்பை கொடுக்குறார். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எதுக்கு வருத்தப்படுற, எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். செய்யறது எல்லாம் சரியாக செஞ்சால் மட்டும் போதும். தொட்டது துலங்கும். செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் வருகை அதிகமாக இருந்தாலும் அவர்களுடன் உறவாடும் பழக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார். ரொம்ப இறங்கி உள்ளெல்லாம் போக மாட்டீங்க. சாதாரணமாக என்னன்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு தெளிவான வழிவகையை ராகு பகவான் கொடுக்கறது உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புங்க. அதே போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பையும் ராகு பகவான் கொடுப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய மனசுமையும் பெரிய கடன் சுமையும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களையும் ஒரு மனிதராக நினைத்து உங்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல அவர் கூட்டிகிட்டு விடுறார். நிம்மதி பெருமூச்சு வைக்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. நிம்மதியாக சந்தோஷமாக உங்களை இருக்க வைக்கிறார். நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்காமல் பல பேர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சங்கடம், தூக்கம் வரலை, அப்படி கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றத்தை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க கொடுக்குறாரு. அவரும் ஆன்மீகத்தின் மீது அதீத ஈர்ப்பை ஏற்படுத்தி விடுறார். வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது. வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒரு விதமான அன்பு, பாசம், பரிவு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிம்மதியை கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தெளிவாக சரியாக்கி விடுறதுக்கு கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. தனிமையாக இருந்த உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ குடும்பத்துக்குள்ளே பேசிக்குவீங்க. பிரச்சனை என்ன ஏதுன்னு பேசி அதுக்குள்ளே முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வருவதற்கான காலகட்டத்தை கேது பகவான் கொடுக்குறார். எல்லாத்தையும் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதாக கேது பகவான் இருக்கிறார். இதுதாங்க சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்காக பல ஆண்டு காலமாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்காதா, நமக்கு ஒரு மாற்றம் வராதா, நம்ம ஜெயிக்க மாட்டோமா, வெற்றி அடைஞ்சிட மாட்டோமான்னு எத்தனையோ நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மன ஆறுதலும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. தைரியமாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதை மட்டும் இருந்து பாருங்கள். கூடிய விரைவில் அத்தனையும் மாறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இருக்குது. இந்த கிரக மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க.